இனி சில முக்கிய செய்திகளை ஒரு நிமிட தொகுப்புகளாக பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு அறிவித்த திட்டங்களை குறிப்பிட்ட காலத்திற்குள் செயல்படுத்த வேண்டும் என அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தினார். வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்டு வரும் அரசு திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். வேலூர் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அமைச்சர்கள் துரைமுருகன், பொன்முடி, ஏவாவேலு, காந்தி, தலைமைச் செயலாளர் இறையன்பு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதில் 4 மாவட்ட ஆட்சியர்களும் கலந்து கொண்டு மாவட்டங்களில் பின்பற்றப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தனர். அப்போது முதலமைச்சர் ஆட்சியர்களுக்கு அறிவுரை வழங்கினார். பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒவ்வொரு திட்டமும் அறிவிக்கப்படுது. பல்வேறு நிதி அமைப்புகளிடம் அரசு கருவூலத்தில் இருக்கிற பணத்தின் மூலமாக மட்டுமல்ல, கடன் வாங்கியும் பல திட்டங்கள் நிறைவேற்றப்படுது. மக்களின் வரிப்பணமும் அரசு நிதியில் உள்ளது. அதனால திட்டங்களுக்கான நிதி வீணாகி விடாமல் விரைவாகவும் சிக்கனமாகவும் திட்டங்களை நீங்கள் செயல்படுத்தணும். மேலும் அரசு திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் விரிவாக கேட்டறிந்தார். மத்திய பட்ஜெட் குறித்து பாஜக எம்பிக்களுக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று விளக்கம் அளிக்க உள்ளார். 2023-2024 ஆண்டிற்கான மத்திய நிதிநிலை அறிக்கையை நிர்மலா சீதாராமன் பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்தார். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முந்தைய கடைசி முழு பட்ஜெட் என்பதால் பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையே நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள சிறப்பம்சங்கள் குறித்து பாரதிய ஜனதா கட்சி எம்பிக்களுக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம் அளிக்க உள்ளார். இதனை பாஜக எம்பிக்கள் தங்கள் தொகுதி மக்களிடம் தெரியப்படுத்தும் நோக்கில் இக்கூட்டம் கூடுகிறது. குறிப்பாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள மாநிலங்கள் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலை மனதில் வைத்து பட்ஜெட் விளக்க கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் உள்ள நூலக பிரிவில் இன்று காலை 9 மணிக்கு தொடங்கும் இந்த கூட்டத்தில் அனைத்து பாஜக எம்பிக்களும் கலந்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவுக்கு ஆந்திர மாநில முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் சகோதரி ஷூக்களை பரிசாக வழங்குவதாக கூறி சவால் விடுத்துள்ளார். ஒய்எஸ்ஆர் தெலுங்கானா என்ற பெயரிலான கட்சியை ஜெகன்மோகன் ரெட்டியின் சகோதரியான சர்மிளா ரெட்டி நடத்தி வருகிறார். இவர் சந்திரசேகர ராவ் அரசுக்கு எதிராக அவ்வப்போது போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் வரும் சட்டசபை தேர்தலில் கட்சியை பலப்படுத்துவதற்காக நடைப்பயணத்தை சர்மிளா தொடங்கியுள்ளார். இதில் பேசிய அவர், தெலுங்கானா முதலமைச்சர் தன்னுடன் பாத யாத்திரையில் கலந்து கொண்டு நடக்க தயாரா என்றும் அவருக்கு ஒரு ஜோடி ஷூ பரிசாக தருகிறோம் எனவும் கூறினார். சந்திரசேகர ராவ் சொல்வது போல் மாநிலத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை எனில் தான் அரசியலில் இருந்து விலகிக் கொள்வதாகவும் சர்மிளா ரெட்டி தெரிவித்துள்ளார். கடந்த நவம்பர் மாதம் இறுதியில் சந்திரசேகர ராவின் இல்லம் முன்பு போராட்டம் நடத்துவதற்காக சர்மிளா சென்ற காரை வழிமறித்து கிரேன் மூலம் தூக்கிக் கொண்டு செல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு அரசு சார்பில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு முன்பதிவு செயலியை உருவாக்கி அவர்களது வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எரிபொருள் விலை உயர்வால் தமிழ்நாடு முழுவதும் ஆட்டோ ஓட்டுநர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருமானமின்றி தவித்து வருவது வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். மாநகரங்களில் செல்போன் செயலியின் மூலம் தனியார் நிறுவனங்கள் ஆட்டோ ஓட்டுநர்களின் உழைப்பை சுரண்டுவதை கட்டுப்படுத்தாமல் அரசு வேடிக்கை பார்ப்பதாக சாடியுள்ள அவர், 10 ஆண்டுகளுக்கு முன்பு நிர்ணயிக்கப்பட்ட ஆட்டோ கட்டணமே இன்று வரை தொடர்வதாகவும் தெரிவித்துள்ளார். ஆட்டோக்களுக்கு பயண கட்டணத்தை எரிபொருள் விலைக்கேற்ப நிர்ணயிக்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலையும் அரசு நடைமுறைப்படுத்தவில்லை என்றும், அதே நேரத்தில் கட்டண உயர்வால் பொதுமக்கள் பாதிக்கப்படாமல் காக்க வேண்டியதும் அரசின் கடமை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே கேரள அரசை போல தனியார் பெருநிறுவனங்களின் மேலாதிக்கத்தை கட்டுப்படுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசும் ஆட்டோ முன்பதிவு செயலிகளை உருவாக்கி குறைந்த கமிஷன் தொகையை மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்றும் சீமான் வலியுறுத்தியுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் 2 நாள் பயணம் முடித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரயில் மூலமாக சென்னை திரும்பினார். பல்வேறு அரசு நலத்திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் கடந்த 1ஆம் தேதி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து ரயில் மூலம் வேலூர் மாவட்டத்திற்கு சென்றார். அங்கு பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்த முதலமைச்சர் ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் கூட்டங்களில் பங்கேற்று ஆலோசனை வழங்கினார். இதைத் தொடர்ந்து 2 நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் மீண்டும் ரயில் மூலமாக சென்னை வந்தடைந்தார். முன்னதாக வேலூர் ரயில் நிலையத்தில் இருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் பயணம் செய்த ரயில் புறப்பட்ட நிலையில் முகுந்தராயபுரம் அருகே பயணி ஒருவர் அபாய சங்கிலியை பிடித்து இழுத்து ரயிலை நடுவழியில் நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. விசாரணையில் மாற்று ரயிலில் ஏறி பயணம் செய்வதை அறிந்து பெண் பயணி ஒருவர் ரயிலை நிறுத்தியது தெரிய வந்தது. இதற்காக அப்பெண்ணுக்கு ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் 1000 ரூபாய் அபராதம் விதித்தனர். தன்னிடம் அவ்வளவு பணம் இல்லை என்று அந்த பெண் கூறியதால் 500 ரூபாய் அபராதத்துடன் அவரை விடுவித்தனர். இந்த சம்பவத்தால் முதலமைச்சர் பயணம் செய்த ரயில் 7 நிமிட தாமதத்திற்கு பின் புறப்பட்டு சென்னை சென்றடைந்தது.